பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் காலை பொழுது எப்படி இருக்கிறது? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்கள் ஒரு மன நிறைவோடு இந்த புதிய நாளுக்குள் வந்திருக்கிறீங்களா? அல்லது உங்களுடைய உள்ளத்தில் ஏதாவது போராட்டம், கஷ்டம், நெருக்கம் இருக்குதா? காலையிலே நம்ம எழும்பி ஆண்டவரை தேடி, இயேசுவே உம்மோடு கூட நான் நடக்கணும், என் கூட நீங்கள் நடந்து வர்றதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன், என் கையை பிடிச்சு நடத்துங்க. அதிகாலையில் அப்படி சொல்லி துதிச்சு ஜெபிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துடும். அதனால் முதலாவது அதை நீங்கள் செய்யணும், சரியா? அது மாத்திரம் போதாது. ஆண்டவர் இன்னொரு ஆலோசனை நமக்கு தருகிறார். என்னன்னா 1 தெசலோனிக்கர் 5:22 பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். நம்ம சில காரியத்தை விட்டு விலகினாதான் ஆண்டவரோடு இணைந்திருக்க முடியும். என்றால் இயேசு கிறிஸ்து பரிசுத்தமானவர். அப்போ அவருக்கேற்ற ஒரு பரிசுத்தம் இருந்தாதான் அவரோடு இணைந்து நடக்க முடியும். என்று சொன்னால் அவர் பாவத்துக்கு இடம் கொடுக்காதபடி பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து காண்பித்து என்னை பின்பற்றி வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்திருக்கிறார். அவரை போல பரிசுத்தமான வாழ முடியுமாங்க? அவரை போல எக்ஸாக்ட் அப்படியே நம்ம வாழ்ந்துட முடியாதுதான். ஆனால் அவருடைய அடிச்சுவட்டில் நடக்க நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம பரிசுத்தமாக வாழ விரும்பினால் அந்த பொல்லாங்காய் தோன்றுகிற காரியத்திற்கு நம்மை விலக்கி அவர் காத்து கொள்ளுவார். சில காரியத்துக்கு நம்ம தான் விலகணும். பொல்லாங்காய் தோன்றுகிறது என்னது உங்களுக்கு தெரியும்ல? பாவம் என்னதுன்னு தெரியாது எனக்கு அப்படி சொல்றீங்களா? தெரியும். மதுபானம் குடிக்கிறது பாவம்னு தெரியும், சூதாடுவது பாவம்னு தெரியும், லஞ்சம் வாங்குறது தப்புன்னு தெரியும், அடுத்தவங்களை அநியாயம் பண்றது ஏமாற்றுவது தப்புன்னு தெரியும். இப்படி பொல்லாங்கான காரியெல்லாம் நிறைய நமக்கு தெரியும். நாங்கள் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களை மன்னின்னு சொல்லுவோம். ஒரு சில காரியங்கள் நம்ம அறியாமல் தப்புன்னே தெரியாமல் செய்து விடக்கூடும். ஆண்டவர் அதுக்கு தெளிவாக அவர் நமக்கு உணர்த்தி சரிப்படுத்துவார். ஆனால் 99% நமக்கு தெரியும். நமக்குள்ள ஒரு மனசாட்சி ஆண்டவர் வைத்திருக்கிறார்ல, ஒரு நீதிபதி. மனசாட்சி என்பது ஒரு நீதிபதி. அதை நம்ம உணர்த்தி கொண்டே இருக்கோம். தெளிவாக தெரியும். தெரியாதெல்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் தப்பு பண்ண உடனே மனசாட்சி வாதிக்கும். நிறைய சமயத்தில் அந்த மனசாட்சியை நம்ம அடக்கி விடுகிறோம். அந்த மனசாட்சி சொல்றதை கேட்காமல் இருப்பதற்கு என்னோடு அதையெல்லாம் செய்து நியாயம் கற்பிக்கிறோம். நாம் உணர்த்தப்பட்டவுடன் ஐயோ இது பொல்லாங்கான காரியம், ஆண்டவரே மன்னியும், இதற்கு விலகி நான் ஜீவிக்க ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்ன உடனே ஆண்டவர் இயேசுடைய பிரசன்னம் உங்களை ஆட்கொள்ளும். அவரோடு இணங்கி நீங்கள் நடக்க முடியும். இந்த பக்கம் சிகரெட்டை வைத்துக்கொண்டு இந்த பக்கம் இயேசுவின் கரத்தை பிடித்து கொண்டு நடக்க முடியுமா சொல்லுங்க? இந்த பக்கம் சாராயத்தை கையில் வைத்துக்கொண்டு இந்த ஒரு பக்கம் இயேசுவின் கையை பிடிச்சிட்டு நடக்க முடியுமா? இந்த பக்கம் லஞ்சம் வாங்கி கொண்டு இயேசுவின் கையை பிடிச்சு நடக்க முடியுமா சொல்லுங்க? அநியாய அக்கிரமம் செய்து மற்றவங்களை துக்கப்படுத்தி வேதனைப்படுத்திட்டு இயேசுவோட நடக்க முடியுமா சொல்லுங்களேன்? உங்களுக்கே தெரியுதில்ல எது அநியாயம், அக்கிரமம், பொல்லாங்கு. நம்ம தான் விலகணும். நம்ம விலகுவதற்கு அவர் கிருபை தருவார். ஆண்டவரே இது எனக்கு வேண்டாம், இதை விட்டு விலகணும்னா அதற்கு அவர் கிருபை கொடுத்து விலக நமக்கு உதவி செய்வார். இப்போ தெரியுதா, உங்க வாழ்க்கையிலேயே ஆசீர்வாதம் நிலைக்க மாட்டேங்குது, ஏன் சந்தோஷ சமாதானம் நிறைவா இல்லை? அப்பப்போ ஆண்டவர் பேசுகிறார், அப்பப்போ ஒரு சந்தோஷம் வருது. நிரந்தரமா நிலையான சந்தோஷம் இல்லைல்ல. காரணம் என்ன? பொல்லாங்கான ஏதோ காரியம் உங்க வாழ்க்கையில இருக்குதில்ல. உங்களுடைய பேச்சில, செய்கையில, பார்வையில, நடக்கையில பொல்லாங்கு தப்புன்னு தெரியுதில்ல. அதுக்கு விலகுவதற்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க, உதவி செய்யணும் கேளுங்க, அவர் கிருபை தருவார். அப்போ பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு நம்ம விலகிறணும், சரியா? இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? உங்களுக்கு நல்லா தெரியும், தெரியாதெல்லாம் சொல்ல முடியாது. இது தப்பு தான், பொல்லாங்கு தான் நீ தெரியும், எனக்கு உதவி செய்யுங்க, இதுலேருந்து நான் விலகணும்னு சொல்லுங்க, இயேசு உதவி செய்வார். ஒப்பு கொடுக்குறீங்களா? அப்படின்னா இதயத்தில் கை வைத்து, ஆண்டவரே என் வாழ்க்கையில பொல்லாங்காய் காணப்படுகிற இந்த காரியம் எனக்கு தெரியும், அதை விட்டு நான் விலகணும், என்னால் முடியலை, எனக்கு உதவி செய்யுங்க, அது இனிமேல் எனக்கு வேண்டாம், நான் பொல்லாங்கான காரியத்தை செய்யக்கூடாது, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். இப்படி ஜெபிக்கிற இந்த மகன், இந்த மகளுக்கு ஆண்டவரே இயேசுவை உதவி செய்யும். அதை விட்டு விலகி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ பிள்ளைகளுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.